வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள், பல்வேறு விவசாய பணிகள், உலர்த்தும் பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகள் மற்றும் ஊதுபத்தி, அப்பளம் போன்ற உலர்த்தும் பணிகள், தேங்காய் நார் பணிகள், பல்வேறு பொது பணிகள், சாலை பணிகள், கட்டிட பணிகள், வண்ணம் பூசும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு 2025 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வலுவான நிகழ்வு வட அரைக்கோள குளிரை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கின்ற காரணத்தினாலும், ஆந்திர பிரதேச ஒடிசா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் தமிழ்நாட்டிலே குளிர்காற்றை இறக்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மூடு பனிப்பொழிவும் குளிரும் நிலவுகிறது. பகலிலே 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம், 37 கூட தொட்டிருக்கிறது. 100 டிகிரியை தொடவில்லை. 37 டிகிரி, அதாவது 38 டிகிரி என்றால் தான் 100 டிகிரி. 36 37 டிகிரி செல்சியஸ் வரை ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தில எட்டி இருக்கிறது. அவ்வப்பொழுது திருப்பத்தூரிலும் எட்டி இருக்கிறது. இந்த நிலையில குறைந்தபட்ச வெப்பநிலை 15-16 டிகிரியாக இருந்த நிலையில் அவ்வப்பொழுது 17-16 டிகிரியாக கரூர் பரமத்தி ஈரோட்டிலே எட்டுகிறது. அதாவது ஒரே ஊரிலே அதிகபட்ச வெப்பநிலை பகலிலே 36-37 டிகிரியாகவும், அதே ஊரிலே இரவிலே, அதாவது இரவு 2:30 மணிக்கு 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் வேறுபாடு 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறது. அதாவது ஒரே ஊரில் இரவில் நடுங்கும் குளிர், பகலிலே வாட்டும் வெயில். இந்த நிலை 23ஆம் தேதி வரை மட்டுமே. 24ஆம் தேதி, அதாவது தென்னரை கோலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த புயலானது தெற்கு, அதாவது 23 டிகிரிக்கு தெற்கே, மகர ரேகைக்கு தெற்கே நகர்ந்து போக இருக்கிற காரணத்தினாலே அதன் ஈர்ப்பில் இருந்து, அதாவது குளிர்காற்றின் ஈர்ப்பில் இருந்து குளிர்காற்று விடுபட்டு சவுதி அரேபியா, அதாவது அரபு நாடுகளில் இருந்தபடியே, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்தபடியே இந்திய நிலப்பகுதிக்குள் நுழையாமலே, அதாவது ஒரு 75% குளிர்காற்று அரபிக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் ரீயூனியன் பகுதியை நோக்கி விலகி திசை மாறி பயணிக்க போகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலிலே சுமத்ராத்தி வரையே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி விடுபட்டு இலங்கையை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. மேலும் தென்சின கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய 23ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் ஒன்றிணைந்து இலங்கைக்கு 24ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. ஏற்கனவே இலங்கைக்கு தூறல் சாரல் மழைப்பொழிவு தொடக்கிவிட்டது. ஏற்கனவே சுமத்ரா தீவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக படிப்படியாக 2 காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து 24ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்க தமிழ்நாட்டிலே 25ஆம் தேதி குழப்ப வானிலையை ஏற்படுத்த போகிறது. 23ஆம் தேதியுடன் இந்த குளிரும் இந்த வெயிலும் விடைபெறப் போகிறது. அதற்கு பிறகு பனிப்பொழிவு விலகி இதமான வெப்பநிலை, கிழக்கு காற்று வானிலை இருக்கும். இதன் காரணமாக தற்பொழுது அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய நெல் தானியங்களை, அதாவது வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கும் பொழுது 25ஆம் தேதியிலிருந்து குழப்பமும், 26ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு தூறலும், 27ஆம் தேதி லேசான மிதமான மழைப்பொழிவையும், 28ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழைப்பொழிவை கொடுத்து கடலோரம் கனமழை பொழிவையும், 28ஆம் தேதி கனமழை பொழிவு தெரிகிறது டெல்டா, தென் தமிழ்நாடு மற்றும் வடகடலோரம் உட்பட. மார்ச் 1ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை. இதுல வடகடலோரம், டெல்டா, தென்கடலோரம் எல்லாம், அதாவது வங்க கடலோரம் கனமழை பொழிவு தெரிகிறது. ஆந்திராவின் தெற்கு பகுதி, ஒடிசா, மன்னிக்கவும், ஆந்திராவின் தெற்கு பகுதி, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர கர்நாடக பகுதிக்கும், கர்நாடக ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வரைக்கும்
தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த மாத இறுதி நாளாம் பிப்ரவரி 28 மற்றும் அடுத்த மாதத்தின் முதல் 4 நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி கூட இருக்கலாம். இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. குறிப்பாக பரவலாக ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நாள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, மார்ச் 1, 2, 3 தேதிகள் தெரிகிறது. இந்த நாளை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 25, 26ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். 25, 26லேயே குழப்பமும் தூறலும் வந்துவிடும். ஆனால் அச்சுறுத்தும் வானிலை மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கிவிடும். 28ஆம் தேதி ஆங்காங்கே கனமழை பொழிவு முதல் குறைந்தபட்சம் மிதமான மழை பொழிவாவது 28ஆம் தேதி தெரிகிறது. இது அனைத்து மாவட்டங்களுக்கும் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை கொடுத்து 28 மார்ச் 1, 2 தேதிகளிலே கனமழை பொழிவை பல்வேறு இடங்களிலே கொடுக்கலாம். பரவலான மழை பொழிவு இம்மாத இறுதி நாளும் மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளிலையும் தெரிகிறது. இதனை நினைவில் கொண்டு அறியாமல் புரியாமல் பல்வேறு விவசாயிகள் தங்களுடைய அறுவடை பணிகளை வரக்கூடிய 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளில் அறுவடை செய்ய நாள் குறித்து வைத்துக் கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட விவசாயிகள் பெரும்பாலும் கடைமடை விவசாயிகளாக தெரிகிறது. அதாவது உள்பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் அறுவடை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது, பெரும்பாலான இடங்களில் முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் கடைமடை பகுதிகளில் தாமதமாக விதைப்பு செய்தவர்கள், நடவு பணி செய்தவர்கள் தாமதமாக அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில, விதைப்பு நேரத்தில் மழை இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில அறுவடை நேரத்தில் தற்பொழுது மழை இடையூறு கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் சில இடங்களிலே பாதிக்கும் மழை பொழிவு கூட கொடுக்கலாம். அதாவது நெல் தானியங்களை அறுவடை செய்ய விடாமல் தொடர்ச்சி 2-3 நாட்களுக்கு மழை வானிலை நீடித்தால் தானியங்களுக்கு கூட சற்று இழப்பீடு ஏற்படக்கூடிய அளவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை தாமதப்படுத்தாமல் 25, 26ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். 27ஆம் தேதி அறுவடை செய்வது கடினம். 26 குழப்ப வானிலை நீடிக்கும். 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் கேரளா வரைக்குமே. இந்த காற்று சுழற்சி இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் கீழடுக்கு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்த அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி, மாகே என கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுத்து செல்ல இருக்கிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடை செய்திடுங்கள். அதே போல விதைப்பு பணியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய 28 மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளில் சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது. இதில் இந்த மழை பொழிவு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம். விதைக்கக்கூடிய தானியங்கள் எப்படிப்பட்ட தானியம், எத்தனை நாட்களிலே முளைப்பு திறனை பெறும், இவையெல்லாம் அறிந்து இந்த மழை உங்களுக்கு கண்டிப்பாக பொழியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எந்தவித விவசாய பணியும் செய்யக்கூடாது. ஆனால் 90% இடங்களில் மழை உண்டு, 10% இடங்களில் ஒதுக்கும் பொழுது அது உங்களிடமாக கூட இருக்கலாம். ஆகவே ஒதுக்குதலுடன் தான் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பரவலான மழைப்பொழிவு 90% இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தூறல் சாரலாம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து விதைப்பிலிருந்து அறுவடை வரை சீரான மழை பொழிவு கொடுக்கும் என்பதற்கு ஆதாரமில்லை. ஆனால் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு விதைப்பு விவசாயிகள் மழையையும் அதனால் ஏற்படக்கூடிய முளைப்புத்திறன் பாதிப்பும் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு உங்களுடைய தானியம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நிலத்தின் தன்மை, மண்ணின் தன்மை, ஆழத்தன்மை, நீர் தேங்கும் தன்மை இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளிலே மழை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் விதைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். பூச்சி விரட்டடித்தல், உலர்த்து பணிகளுக்கு 24ஆம் தேதி வரை வாய்ப்பு வழங்கும். 23 வரை நல்ல வெயில் இருக்கும். 24லிருந்து குழப்ப வானிலை தொடங்கிவிடும். 25லிருந்து உறுதியாக குழப்பம் எல்லாம் இருக்கும். ஆகவே உலர்த்தும் பணிகளை 24ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். அதே போல வண்ணம் பூசுதல், பில்லர் காங்கிரீட் போடுதல், அதாவது பில்லர் குழி தோண்டி காங்கிரீட் போடுதல், வெளிப்பூச்சி போன்றவற்றிற்கு எல்லாவற்றிற்குமே 24, 25, 26ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். 25 குழப்பம் வந்துவிடும். 27 தூறல் வரும். ஆகவே 27லிருந்து மழை வாய்ப்பு உறுதி என்பதை நினைவில் கொண்டு அனைத்து பணிகளையும் செய்திடுங்கள். பல்வேறு இடங்களில்
கட்டிடங்களுக்கு மேற்கூரை காங்கிரீட் இடுதலை திட்டமிட்டிருப்பார்கள். 28ஆம் தேதியும் மார்ச் 1-2 தேதிகளிலையும் அந்த நாளிலே காங்கிரீட் போடுவதற்கு வாய்ப்பு வழங்குவது என்பது கடினம்தான். ஆகவே பிப்ரவரி 28, மார்ச் 1-2-3 தேதிகளிலே காங்கிரீட் பணியை வைத்துக் கொள்ள வேண்டாம். அதற்கு முன் ஒரு நல்ல நாள் பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின் வானிலை அறிக்கையை பார்த்து ஒரு நாளை முடிவு செய்திடுங்கள். மேலும் உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உப்பு பாத்திகளை தயார் செய்து உப்பு உற்பத்திக்கு தயாரித்து உப்பு உற்பத்தியும் உப்பு காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உப்பு வார இருக்கிற நிலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே இந்த மாத இறுதி நாளில் கண்டிப்பாக மழை உண்டு. உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கலாம். இருந்தாலும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பாத்தியில் இருக்கக்கூடிய உப்பை வாரி சேமிக்க வேண்டுமா அல்லது எப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்கு மழையோட தீவிரம் 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 4 தேதிகளில் வேதாரண்யம், அகசியமல்லி மற்றும் தூத்துக்குடி, மணமேல்குடி, கட்டுமாவடி, அதிராமப்பட்டினம் மற்றும் மரக்காணம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு போன்றவற்றில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியாளர்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணியை மேற்கொள்ளுங்கள். உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இடையூறு கொடுக்கும் மழை மாதத்தில் 3 சுற்று இருக்கிறது. எல்லா சுற்றும் கனமாக உப்பு உற்பத்தியை பாதிக்கும் மழையாக இருக்காது. இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும். மார்ச்சில் ஒன்று இருக்கும், ஏப்ரலில் ஒன்று இருக்கும், மே மாதத்தில் ஒன்று இருக்கும். ஆகவே இவையெல்லாம் கணக்கில் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் உப்பு உற்பத்திக்கு பாத்திகள் தயார் செய்யாதவர்கள் இதையும் நீங்கள் கணக்கில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். அடுத்தபடியாக செங்கல் சூளை பணித்து பணியை பொறுத்த வரைக்கும் 25 வரை எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு மூடி பாதுகாத்திட வேண்டும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அப்பளம் மற்றும் ஊதுபத்தி போன்ற பணிகளுக்கு உலர்த்துதல் பணிகளுக்கும் விதை நெல் உலர்த்துதல் போன்ற பணிகளுக்குமே வரக்கூடிய 24ஆம் தேதி வரை சாதகம். 25 குழப்ப வானிலை. 26, 27 கண்டிப்பாக கூடுதல் குழப்பமும் தூறலும் இருக்கும். 28 மழை, மார்ச் 1-2 மழை என்பதை நினைவில் கொண்டு கோடையில் ஒரு மழைக்காலம் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடவும். பிற விவசாயிகளுக்கும் அறியாதவர்களுக்கும் மழையை எதிர்நோக்கி, அதாவது மழையில்லாத நாட்களிலே நாள் குறித்து இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கும் அவர்களுக்கும் இந்த வானிலை அறிக்கை எடுத்து சென்று நினைவுபடுத்தி திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பொது பணிகள், தார் சாலை வேய்தல் போன்றவற்றிற்கெல்லாமே இதேதான். 27 மழை உறுதி, 28 கனமழை வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 1, 2, 3 மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மழை பொழிவை எல்லாம் நம்பி பொது பணிகள், அதாவது வாய்க்கால்கள் தூர்வாறுதல், வாய்க்கால்களில் பூச்சி பணிகள், அதாவது கட்டுமான பணிகள் மற்றும் சாலைகளுக்கு தார் போடுதல், சிமெண்ட் ஒர்க் போன்றவற்றிற்கு எல்லாமே மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்ற உங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.